மக்கள் நல கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதிமுக தலைமையகமான தாயகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சிபிஎம் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நேற்று இரவு வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, 4 கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தாங்கள் ஆலோசித்துள்ளதாக கூறிய அவர், இது தொடர்பாக தேமுதிகவுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆலோசனையின் முடிவில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என வைகோ குறிப்பிட்டார். எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார். மறுமலர்ச்சி திமுகவோ மார்க்சிஸ்ட் கட்சியோ ஒரு இடத்திலே போட்டியிட விரும்பி நாங்கள் அதற்குள் ஒரு முடிவுக்கு வந்தாலும் அதே தொகுதியில் தேமுதிகவும் போட்டியிட விரும்பக்கூடும். எனவே அந்த இறுதி பங்கீடு என்பது அவர்களோடு அமர்ந்துதான் இதை முடிவு செய்ய முடியும். நாளைக்கு நிச்சயமாக அநேகமாக பெருமளவு அதிலே பேசி முடித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.